போன எலெக்ஷன்ல எதுவுமே இல்ல. 2024 எலெக்ஷன்ல அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு ஸ்டாலின் பேசினதுனால, டெல்லியிலிருந்து வரவரு பேரிகேடை ஏறி குதிப்பாராம், ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வருவாராம், கட்டி பிடிச்சிப்பாராம். அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது ஸ்டாலின் நின்று இவ்வளவு பேசுவார். ஆனால் ஸ்டாலின் சிஎம் ஆகும்போது காங்கிரஸ்காரங்க பேசக்கூடாதா? இந்த கேள்வி கேட்டால் நீங்கள் திமுகவினுடைய ஆதரவாக பேசுறீங்கன்னு சொல்லிடுவாங்க. இது உங்களுக்கு ஒரு கூட்டணியில் ஒரு இணக்கம் வேணும், கூட்டணியில் 2 பேருக்குமே வெற்றி வேணும் அப்படின்னா யாராவது ஒரு இடத்துல ஒரு கட்டத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. டெல்லி தேர்தல் அப்படின்ற போது திமுக உங்களுக்காக பேசுகிறதுன்னா, இங்கே மாநில தேர்தல் இல்லை, மாநில தேர்தல் மாநிலத்தில் என்ன தேவையோ அதற்கு தகுந்த மாதிரி காங்கிரஸும் இணக்கமாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்கள்லையும், பெரும்பாலும் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும், கர்நாடகாவை தவிர தெலங்கானாவை தவிர பெரும்பாலான மாநிலங்களில் அவங்களுக்கு ஆட்சி பொறுப்பில் அவங்க இல்லாத ஒரு சூழல் இருந்தாலுமே இன்னைக்கு அவங்களால பெரிய அளவில் நம்பர்ஸ் எம்பிஸ் வாங்க முடியாது. இனி அடுத்து 2029 தேர்தலில் கூட காங்கிரஸ் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்ற கனவு கூட காண முடியாத ஒரு சூழலில் இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் இருந்து தான் அதிக எண்ணிக்கையில் அவங்களுக்கு எம்பிஸ் கிடச்சிருக்காங்க. இந்த எம்பிஸ் கிடைச்சதுக்கான ஒரு காரணம் இந்த கூட்டணி. இந்த இந்தியா பிளாக் இல்லை அப்படின்னா அதுவுமே இல்லாமல் போயிருக்கும். அடுத்த தேர்தல் இன்னும் பெரிய அளவில் இந்தியாவோட டெமோக்ராட்டிக் சிஸ்டமே கம்ப்ளீட்டாக ஒரு சேஞ்சை விட்னஸ் பண்ண போகுது.